ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கியூஎல் பற்றின பேசிக் queries பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸோட இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸோட நேம். நான் இந்த இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காலேஜ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸ் காலேஜ் அப்படின்னு போட்டு செமிகலன் கொடுத்தேன்னா எனக்கு query ஓகேன்னு வந்துடும். ஸோ எனக்கு வந்து காலேஜ் அப்படின்ற வந்து டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் காலேஜ், அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை நீங்கள் எடுத்து வந்து அதில் உள்ள வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்க, அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த டேட்டா பேஸோட நேம் வந்து யூஸ் அந்த டேட்டா பேஸ் நேம் செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த டேட்டா பேஸில் என்ன ஆகும்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ட் ஆகும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் அந்த டேட்டா பேஸோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியாச்சு. அதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஏதோ டேபிள்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஷோ டேபிள்ஸ் அப்படின்றத வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த டேபிள்ஸில் வந்து என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு ஷோ பண்ணணும். இதில் வந்து எம்டி செட்னு காமிக்குதா. ஸோ அப்போ இந்த காலேஜ் அப்படின்ற டேட்டா பேஸ் இப்போ க்ரியேட் பண்ணது அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு டேபிள்ஸ் கூட இல்லை, அதான் எம்டி செட் அப்படின்றது நமக்கு வந்து விஷுவல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேபிள் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன டேபிள் நேம் வேணுமோ அந்த டேபிள் நேம் உள்ளே வந்து என்ன பண்ணணும்னா டேபிளோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும். அதாவது ப்ரொசீஜர் என்னன்னா கிரியேட் டேபிள். நம்ம இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் காலேஜ் அப்படின்ற டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளோட இன்ஃபர்மேஷனில் ஐடி வந்து இன்டீஜர் கொடுத்துருக்கேன், நேம் வந்து வேர்கேர்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வேர்கேரோட லிமிட் நான் 200 கொடுத்துருக்கேன், நீங்கள் 255 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஏஜ் வந்து இன்டீஜரில் வச்சுருக்கேன். இன்னொன்று ஜாயினிங் டேட் அப்படின்றது வந்து டேட்டில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ டேட்டில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இயர் மந்த் டேட், எப்படின்னா இயர் மந்த் டேட் அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு டேபிளை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா க்ரியேட் டேபிளோட நேம் ஓப்பன் ப்ராக்கெட் ஐடி இன்டீஜர் நேம் வேர்கேர் ஏஜ் இன்டீஜர் ஜாயின் டேட்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இன்டூ அந்த டேபிளோட நேம் வந்து என்னது ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐடி நேம் ஏஜ் ஜாயின் டேட்டா. ஸோ ஐடி வந்து 1 கொடுத்துருக்கேன், நேம் வந்து ஏன்னு கொடுத்துருக்கேன், ஏஜ் வந்து 20 கொடுத்துருக்கேன். இல்லை ஜாயின் டேட் வந்து நான் 2022-01-01 கொடுத்துருக்கேன். ஸோ இது இந்த டேட் வந்து என்ன ஆர்டரில் எடுக்கும் அப்படின்னா இயர் மந்த் டேட் அந்த ஆர்டரில் எடுக்கும். ஸோ டேபிளில் வந்துட்டு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 வேஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்னு கொடுத்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அதாவது ஐடி நேம் ஏஜ் ஜாயின் டேட்க்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக ஸ்ட்ரைட்டாக கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு அந்த நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுக்குறீங்க ஐடி நேம் ஏஜ் அந்த ஜாயின் டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ்னு கொடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம் இந்த வேல்யூஸை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ இதே வந்து எனக்கு ஒரே நேரத்தில் ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் 2-3 இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ்னு கொடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கமா கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து இந்த டேபிளில் வந்து ஒரே நேரத்தில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் கம்மா போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2-3 வேல்யூஸ்க்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவெரிஸில் பாருங்கள் இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு நான் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு ஒரு 9 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதே ப்ரொசீஜர் தான் சேம் அந்த வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீழே வந்து நான் டபுள் வேல வந்துட்டு அதாவது வந்து இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு 8 9 சொல்லிட்டு சேர்த்தே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஷோ டேபிள்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் இந்த காலேஜ் அப்படின்றதுக்குள்ளே என்ன டேபிள் இருக்குன்னு காமிக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்குன்றது காமிக்கும். இப்போ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா ஐடி நேம் ஏஜ் ஜாயின் டேட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதாவது இன்டீஜர் வேர்கேர் இன்ட் டேட்டா அது வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணுமா எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நல் வேல்யூஸும் அலோவ் பண்ணும் அப்படின்றது தான் ப்ரொசீஜர். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள்
இப்போ நான் டேபிளில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த டேபிளில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு வந்து உங்கள் டேபிளில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நான் அதாவது 9 டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயிலோட நேம், ஏஜ், ஜாயின் டேட் எல்லாமே வந்துடும். இப்போ சடனாக வந்துட்டு எஸ்கியூஎல்ல உள்ள டேபிள்ஸில் வந்துட்டு நான் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நேரம் காலேஜ் அப்படின்ற டேட்டா பேஸில் டேபிள் அப்படின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு ஐடி, நேம், ஏஜ், ஜாயின் டேட் இருந்ததா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லொக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேர்க்க போகிறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம், இங்கே என்ன டேபிள் நேம் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் நீங்கள் ஸ்மாலில் கொடுத்தாலும் சரி தான், கேப்ஸில் கொடுத்தாலும் சரி தான், அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்து வேர் கேர் 200 கொடுத்துருக்கேன். வேர் கேரோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 255. ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்னா, ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம், ஆட் வந்து ஸ்மால்லையும் கொடுக்கலாம், கேப்ஸ்லையும் கொடுத்துக்கலாம், லொக்கேஷன் வேர் கேர் 200. இப்போ இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ ஆல்டர் டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ், ஆட், லொக்கேஷன் வேர் கேர் 200 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து குவரி ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஐடி, நேம், ஏஜ், ஜாயின் டேட், லொக்கேஷன் புதுசாக வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, ஐடி, நேம், ஏஜ், ஜாயின் டேட்லாம் என்ட்ரு பண்ணியிருந்தேன். அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. இப்போ நான் லொக்கேஷன் அப்படின்றத ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஆல்டர் பண்ணி ஆனால் நான் எந்த டீட்டெயிலும் யாருக்கும் என்ட்ரு பண்ணல. ஸோ எனக்கு எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா, நல் வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ ஆல்டர் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேபிளில் வந்துட்டு எந்த டீட்டெயில்ஸ்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக வந்துட்டு லொக்கேஷன் அப்படின்ற ஒரு வேல்யூஸை வந்து இப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு 9 பேருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமில் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லுன்னு இருந்ததா. ஸோ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னா, அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எதை அப்டேட் பண்ணணும், லொக்கேஷன் அப்டேட் பண்ணணும். ஸோ செட் லொக்கேஷன், நான் என்ன லொக்கேஷன் செட் பண்ணுறேன்னா திருநெல்வேலின்னு செட் பண்ணியிருக்கேன். வேர் ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ அப்டேட் டேபிளோட நேம் செட்னு கொடுத்து நம்ம எதை செட் பண்ண போகிறோமோ அந்த டீட்டெயில்ஸ் ஒரு கம்மா கொடுத்துட்டு, கம்மா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேர் ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே பாருங்கள், அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் செட் லொக்கேஷன் ஈக்குவல் டு திருநெல்வேலி வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. ஸோ கொடுத்தோடனே குவரி ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ரிமைனிங் 8 பேருக்கும் நல்லன்னு தான் காமிச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பேருக்கு மட்டும் எனக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு, திருநெல்வேலின்னு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற ரிமைனிங் உள்ள 8 பேருக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட ஐடி நம்பர் கொடுத்து அவங்களோட லொக்கேஷனை வந்து செட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாரோட டீட்டெயில்ஸ்க்குமே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, லொக்கேஷன் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் செக் போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த டேபிளில் வந்து எல்லாரோட டீட்டெயில்ஸ்லேயுமே லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐடி 8 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலேஜை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடி 8 அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் டெலிட் பண்ணணும். ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெலிட் ஃப்ரம் டேபிளோட நேம் வேர் ஐடியோட நேம் என்னவோ அந்த ஐடியை கொடுத்துட்டேன் அப்படின்னா குவரி ஓகே ஆகிடும். ஸோ குவரி ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், அந்த 8 அப்படின்ற ஐடி மட்டும் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டெலிட் ஆகிருக்கும். கரெக்டாக டேபிளில் உள்ள ரோஸ் ஃபுல்லாக டெலிட் பண்ணுறதுக்கும் இல்லை டேபிளையே டெலிட் பண்ணுறதுக்கும் என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரங்கேட் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள அதாவது டேபிளில் உள்ள எல்லா ரோவும் டெலிட் ஆயிரும். அதாவது டேபிளையே மொத்தமாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராப் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரங்கேட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் உள்ள டேபிளில் உள்ள எல்லா ரோஸும் டெலிட் ஆகிடும். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டோட்டலாகவே டேபிளில் டெலிட் ஆயிடும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், டேபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எம்டி செட்னு கிடைக்குதா. இதுக்கு முன்னாடி மேலே உள்ள கமெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து அந்த டேபிள் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம ட்ரங்கேட் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டேபிளில் உள்ள எல்லா ரோஸுமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிளே டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ராப் டேபிள் நேம் டேபிள் நேம் கொடுக்குறேன். அதாவது ட்ராப் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு எரர் 116 டேபிள்
காலேஜ் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு. அப்போ அப்படின்ற டேபிளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெலிட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.